59 years of history changed. எப்படி ஒருத்தரால் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும்? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹவு விஜய் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி. இதை 4 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். நம்பர் 1, பிகினிங். ஆக்சுவலி நிறைய பேர் விஜய் அவரோட கட்சியை ஃபஸ்ட்டு அவரோட பொலிட்டிக்கல் விஷயத்தை ஃபஸ்ட்டு 2024 தான் தொடங்கினார் அஸ் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா 2009 விஎம்ஐ, அதாவது விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அவர் 2009 ஆக்டர் விஜயே சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், விஎம்ஐ இப்போ எங்கே அப்படின்னா, விஎம்ஐ தான் இப்போ டிவிகே, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியாக இருக்குது. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ கேட்டரிங்ஸ், ஸ்டடி சென்டர்ஸ், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நிறைய விஷயத்தை இந்த இயக்கம் 2009 பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த 2வது பில்லர் த க்ரோத். க்ரோத்னா அர்த்தம் கிடையாது, அவர் சொசைட்டியில் அவரோட பேஸை, அவரோட ப்ரெசன்ஸ், அவரோட சொசைட்டியில் அவர் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படின்றது தான் இந்த க்ரோத். ஸோ அதுக்கு சிம்பிளான விஷயம் அவரோட மூவிஸ். நீங்கள் கேட்கலாம், அவரோட மூவிஸில் எப்படின்னா, நிறைய பேர் அவரோட க்ரோத் பீரியட் 2024 அவர் டிவிக்கு ஆரம்பித்த பிறகு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவர் இதை பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. எப்படி இது பல வருஷமாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் முக்கியமான விஷயம் வருது, ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா அதுவும் கிடையாது, ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் மேலே பல மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆனால் தான் அவங்க ஓட்டே போடுவாங்க, அவங்களால அடுத்த சிஎம்மாகவே ஆக முடியும். அப்படின்றப்ப அந்த ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்காக தான் எல்லா இடத்துலையும் கேம்பெயின்ஸ், ஆட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. பொலிட்டிக்கல் ஆட்ஸ் தான் யூடியூப்பை ஃபுல்லாக சூழ்ந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்காக தான் இப்போ அந்த ஆட்ஸ் கேம்பெயின்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா, மக்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் அது. ஆனால் அதை விஜய் ரொம்ப நாளாகவே பண்ணிருக்காரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவிஸ் மூலிமா. ஏன்னா அவர் மூவிஸ் நடிக்கிறப்ப அவரோட ஃபேன்ஸோட ஒரு பெஸ்ட் ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண முடியுது. ஸோ அதுவே அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். ப்ளஸ் அவருக்கு அம்பாசிடர்ஸ்னால் வேறு யாரும் கிடையாது, அவரை ஒரு பர்டிகுலர் விஷயத்தையோ இல்லை பர்டிகுலர் ஆளையோ ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் அம்பாசிடர்ஸ். சரி, விஜய்க்கு யார் அம்பாசிடர்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு ஆயிரக்கணக்கில் அம்பாசிடர்ஸ் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆக்டர்ஸ், யார் வேணால் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அதிலேயே தெரியும் உங்களுக்கு, அவங்க ஓட்டு போட்டால் கிராஜுவலாக அவங்களோட ஃபேன்ஸுமே கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஐ மீன், அதுக்குன்னு நான் அவங்க போட்டதுனால தான் சொல்ல வரல. பட் இது ஒரு பெஸ்ட், இது இன்னும் ஒரு இதுவும் ஒரு ஜெயிச்சதுக்கு ஒரு ஃபேக்டர்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னொன்று பர்சனல் பிராண்டிங் லிட்ரலி அவர் மூவிஸ்லேருந்து எல்லாமே கிடச்சது தான். அவர் அதில் பாலிட்டிக்ஸ் நிறைய விஷயம் நிறைய வாட்டி அவர் பாலிட்டிக்ஸ் பற்றி மூவிஸில் நிறைய பேசியிருப்பார். ஸோ அதுவே பெரிய ரெவல்யூஷனரி அப்படி தான் சொல்லி ஆகணும். 4th one, 3வது நிலை, த விக்டரி. சத்தியமாக சொல்கிறேன், என்னால் இப்போ வரைக்கும் அதை நம்பவே முடியல. பிகாஸ் நான் ஆக்சுவலி லிட்டரலாக சொல்லணும்னா, நான் டிவிக்கு ஜெயிக்கும்னு எதிரே பார்க்கல. ஸோ இது ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம். பிகாஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டராக இருந்த மனுஷன் திடீர்னு பாலிட்டிக்ஸில் வந்ததும் தமிழ்நாடே பிடிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ நார்மல் திங். ஸோ அந்த விக்ட்ரிக்கான காரணம் இந்த க்ரோத் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஎம்கே, ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஸ்டாலினை விட விஜய்க்கு மக்கள் மத்தியில் ரீச் ரொம்ப 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 அதிகம். அதனால் அதுவே விஜய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சது அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுதான் விஜய் ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ இந்த 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, த ஃப்யூச்சர்னால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க தான் போகுது. பிகாஸ் புது சிஎம் அப்படின்ற விஷயத்தினால இவர் இதுக்கு மேலே என்னென்ன செய்ய போகிறாரு அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ஆவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக நடக்கிற நிறைய காரணம் டிவிக்கு நம்ம சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அப்படி கிடையாது. பிகாஸ் அவனை சொன்ன வேர்ட்ஸ் படி இப்போது நீ லிட்ரலி 90,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரொம்பவே பழுதடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் ஒஸ்டான